சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நாங்களாம் ஒரே தொட்டிலில் பக்கத்தில் பிறந்து வளர்ந்துருக்கோம். ஆல் கசின்ஸ் ஒரே ஏஜ் குரூப்ல இருக்கிறதால we grew up together. நாட்டி சைலண்ட் கில்லர் மாதிரி அமைதியா இருப்பான், ஆனா எல்லா வேலையும் செய்வான். என்ன பார்த்தா வந்து ஓ நீ கிஷோரா, நான் கிரண் நினைச்சேனே சொல்லிட்டு இருப்பாங்க. பாட்டினா ரொம்ப பிடிக்கும். கிரண்னா வந்து உயிர் விடுவாங்க. பாட்டிக்கு ரொம்ப செல்லம் அவன். அம்மா அப்பாவை நல்லா பார்த்துப்பான். வரப்புற போராட்டி அப்படிதான் நல்லபடியாக சூப்பராக பார்த்து போவேன். மதுரைக்கு போகாதடி, அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். தஞ்சாவூர் போகாதடி, தல ஆட்டாம பொம்மணிக்கும். தூத்துக்குடி போனா சில கப்பல் கரை தட்டும். கொடைக்கானல் போனா அங்க மேகம்னு சுத்தும். அசருது அசருது ஊர் மொத்தமா, அது என்ன அது என்ன மதுரைக்கு போகாதடி, அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். அப்படி போடு போடு போடு, அஸ்தி போடு கண்ணாலே. இப்படி போடு போடு போடு, எடுத்து போடு கையாலே. உன்னோட ஊரை சுத்த உப்பு மூட்டை ஏறிக்கிற, உன்னோட கண்ணை பொத்தி கண்ணா மூட்டி ஆடவரே. இந்த நிலம் போதுமா? எப்போவுமே கோவப்படுவா, அதே சமயத்துல ஜாலியாவும் இருப்பா. எங்க வீட்ல எல்லாம் அவன ஒரு கிஃப்டட் சைல்டா பாப்பாங்க. கல்யாணம் பண்ணும்போது கூட கிரண் மாதிரி பையன் கிடைச்சா நீ எல்லாம் கொடுத்து வச்சுவ. அவளுக்கு வரப்போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுவ. இந்த வார்த்தை நாங்க 10 வாட்டி இல்ல 100 வாட்டி கேட்டாச்சு. தீபாவளினா எல்லாரும் நாத்தனாரு, கீர்த்தி, சாலினி எல்லாரும் எங்க வீட்டுக்கு வருவாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும். என்னோட கீக்கி மதுரையில் தான் பார்த்தேன். ஒரே ஹரிபரி தான். ட்ரெயின் ஏறிட்டு மதுரையில் இறங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆட்டோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் இறங்கி எல்லோரும் நல்லா ரிசீவ் பண்ணாங்க. ரிசீவ் பண்ணிட்டு பொண்ணு பார்த்துடலான்னு சொன்னோம். இருங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்லான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அதுதான். அதுக்கப்புறம் ஹைட் செக் பண்ணாங்க. ஹைட் அது ஒன்று எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு ரிப்ளை அவ்வளோ சபையிலையும் அவங்க வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. மறுபடியும் ஓட்டி ஓட்டி பார்க்குறேன், நிஜமாவே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா இல்லை என்ன இல்லை. அதுக்கப்புறமா நைட்டே நம்பர் வாங்கி மெசேஜ் பண்ணிட்டேன். நம்பர் டாடி வாங்கினாங்க, இவங்க வாங்க நம்பர். நான் கேட்கறது போனால் நீ கொடுத்துட்டோமா? அவங்க தான் கேட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு நான் மெசேஜ்
நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லி. நான் எக்ஸ்பெக்டே பண்ணேன், சரி ஒரு மெசேஜ் பண்ணுவாரு அப்படின்னு. சரி ஹூ ஆர் யூன்னு வரும் போல இருக்குன்னு நான் நினச்சேன். ஓகேன்னு வந்துருச்சு. அப்படியே அடுத்த நாள் காலையில் குட் மார்னிங், சாப்பிட்டீங்களா, அப்படியே மதியம் சாப்பிட்டீங்களா, நைட்டு சாப்பிட்டீங்களா, தூங்குறீங்களா, அப்படியே க்ளோஸ் ஆகிட்டோம். கிரண் வந்து ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் என்ன சொல்றது, எந்த மாடுலேஷன் ரொம்ப நல்லா என்ன சொல்ற, நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படியே ஆப்போசிட்டா நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு ஆப்போசிட் தான் இவங்க பண்ணுவாங்க. பட் கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்ல பையன் தான். நல்லா பார்த்துப்பாங்க, கேரிங்கா இருப்பாங்க, நல்ல பையன். நான் கீகி கிட்ட சொல்றது, நான் எப்படி என்னோட ஒய்ஃபா வரணுமோ நினச்சேன்னா அப்படியே இருக்கு. நானும் என் லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு நினைச்சேன்னா அப்படியே சரட்டு வண்டியில சீரட்டோடியில ஓரம் தெரிஞ்சது அமோகம். உள்ளம் கிள்ளும் அந்த கள்ளச்சிரிப்புல நினைச்சி வந்தது என் முகம். பாக்குற கண்ணாடி காட்டுற என்னோட உசுர நீ கட்டி இழுக்கிற